So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸை பத்தி நம்ம இதில் வந்து கவர் அப் பண்ணலாம். ஸோ பொதுவாகவே இப்போ உங்களுக்கு ஒரு ஆன் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு இல்லை நோ கனெக்ட் சுச்சுவேஷன்ஸா இருக்கு அப்படின்னாலுமே நீங்க இந்த வீடியோ வந்து நீங்க வாட்ச் பண்ணலாம். அண்ட் சொல்லுவது எப்பயும் நீங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே தட்ஸ் நாட் அன் இஷ்யூ அட் ஆல். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விதத்துல வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு கைடன்ஸா தான் வந்து இருக்கும். ஸோ யூ கேன் வாட்ச் தட். ஸோ அண்ட் அகைன் கைஸ், பிஃபோர் ஸ்டார்டிங் தி ரீடிங் கமெண்ட்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்க கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் இருக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங் நவ். உங்களோட லைஃப்ல பொதுவாக உங்களோட லைஃப்ல வந்து பார்க்கும்போது ரொம்ப நாளாவே நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்து ஏங்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஆஃபர் வந்து எதை பேஸ் பண்ணி வேணாலும் இருக்கலாம். உங்களோட ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ண ஆஃபரா இருக்கலாம், இல்ல கரியரை பேஸ் பண்ண ஒரு ஆஃபரா இருக்கலாம், இல்ல லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு ஆஃபர் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ நீங்க ரொம்ப வருஷமா ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏதாவது ஒரு விஷயத்த மட்டும் நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த சில விஷயம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஃபியூச்சர்ல இப்ப இது எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அது பர்டிகுலராகவே இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு அப்படின்னா அதுவுமே டெஃபினட்டா இங்க வந்து நடக்கலாம். ஓகே, ஸோ யூனிவர்ஸோட ஒரு பிளெஸிங்கா தான் நான் இங்க வந்து பாக்குறேன். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றப்ப வந்து அந்த பிளெஸிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம் தான் நான் இங்க வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ உங்க பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய அந்த ஒரு ஸ்பைங் எனர்ஜி இருக்கதான் செய்யுது. நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, டே டு டே லைஃப்ல உங்களுக்கு என்ன போயிட்டு இருக்கு, ஸோ நீங்க போடுற எந்த ஒரு ஸ்டேட்டஸா இருக்கட்டும் எதுனாலுமே ஸோ உங்களை பத்தின ஒரு சில அப்டேட்ஸ் வந்து அவங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க அதை பார்த்துட்டு தான் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சில பேருக்கு வந்து நான் கமெண்ட்ஸ் நிறைய பேரை நான் வந்து பார்த்திருக்கேன், நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பர்சனை, அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற டவுட்ஸ் எல்லாம் நீங்க வந்து கேட்டிருக்கீங்க. அந்த டைம்ல நான் உங்களுக்கு ரிப்ளையும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் நான் இந்த வீடியோல நான் சொல்ல விரும்புறது. எல்லாருக்கிட்டையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி அக்கௌண்ட்லாம் இப்போ எல்லாருக்கிட்டையும் எனக்கு தான் செய்யுது. ஸோ இப்போ அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சில வேற ஏதாவது பர்சனல் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா கூட ஒரு நியூ ஐடி த்ரூ கூட உங்களை அவங்க வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இப்ப காமனா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா கண்டினியூஸா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத உங்க பர்சன் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க, கவனிச்சுட்டு தான் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு இல்ல ரெண்டு ரெண்டு விஷயத்துலயும் நம்ம வந்து பார்த்தாலுமே ஸோ அவங்க வந்து உங்களை வாட்ச் பண்றாங்க அப்படின்ற விஷயம் தான் நான் இங்க வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி மூன் கூட நீங்க வச்சுக்கலாம். நீங்க என்னென்ன விஷயம் சின்ன சின்னதா நீங்க பண்ணா கூட அதை அவங்க வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பாக்குறப்போ ஸோ ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயத்துல வந்து டிசப்பாயின்மெண்ட் இருந்திருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து ஆசைப்பட்டிருக்கீங்க, பட் அது எல்லாமே வந்து பாஸ்ட் நடக்காம இருந்திருக்கும். இல்ல ரொம்ப வருஷமாவே அதுக்காக வந்து நீங்க எங்கிட்டே இருந்திருப்பீங்க, இது நடக்கணும் இது நடக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சு வச்சிருக்க சில விஷயமா இருக்கட்டும். சோ அது எல்லாமே வந்து இப்போ நடக்கிற மாதிரி தான் இங்க வந்து இருக்கும். ஓகேங்களா? சோ இது ஒரு டிவைன் பிளெஸிங்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சோ உங்களோட பர்சன் எல்லாமே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் தைரியமா இருக்க மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. சோ தைரியமா ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது, சோ இந்த ரிலேஷன்ஷிப்க்கு தேவையான என்ன ஒரு ஆக்ஷன்ஸோ அவங்க வந்து இப்ப எடுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அது அவங்க ஒரு ஃபீமேல் பர்சனா இருக்கட்டும், ஒரு மேல் பர்சனா இருக்கட்டும், ஸ்டார்டிங்ல இவங்களுக்குள்ள அந்த ஒரு தைரியம் இல்லாம இருந்திருந்தாங்க, இல்ல இவங்க சில குழப்பத்துல வந்து இருந்திருக்காங்க. அவங்களோட ஃபேமிலியை யோசிச்சுட்டோம், அவங்களோட கரியரை யோசிச்சுட்டோம், ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்களோட பர்சனல் லைஃபை வந்து யோசிச்சுட்டு இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்குரிய அந்த ஒரு ஜஸ்டிஸ் அவங்க வந்து கொடுக்கல அப்படின்னா கூட ஸோ இனிமே அவங்க அதுக்குரிய ஒரு சில ஜஸ்டிஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்றத நான் வந்து பாக்குறேன். ஸோ இந்த பர்சன் நிறைய விஷயத்த வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, நிறைய விஷயத்த வந்து புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சு நடந்துப்பாங்க. மெயினா வந்து பார்த்தோம் அப்படின்னா புரிஞ்சு நடந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல உங்க பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா சில நேரத்துல ஒரு பயம் இருக்கு, சில நேரத்துல ஒரு தெளிவான பதில் இல்லை. அவங்களுக்கு நிறைய குழப்பத்திலே தான் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு பர்சன் கன்ஃபியூஷனா இருக்காங்க அப்படிங்கிறப்போ எதுவுமே வந்து ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் வந்து எடுக்க முடியாது. இப்போ நம்ம வந்து குழம்பி இருக்க நேரத்துல ஏதாவது ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு வைக்கிறோம் அப்படின்னா கூட அதுவுமே கரெக்டா இருக்காது. சம்டைம்ஸ் அது இங்க அதுவுமே ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொண்டு வரலாம். அதனால இன்னும் என்னென்ன கன்ஃபியூஷன் உருவாகுமோ அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நடக்கும். ஸோ பொதுவாகவே இந்த உங்களோட பர்சனும் அதே மாதிரி தான் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ சம்திங் அவங்களோட ஃபேமிலி அவங்களோட பர்சனல் லைஃபை வந்து பார்த்துக்கிட்டே ஸோ உங்களுக்குரிய அந்த ஒரு
ஜஸ்டிஸ், உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு சில எஃபர்ட் போடுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த எனர்ஜி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, வியூவர்ஸ் நீங்க வந்து உங்க பர்சன் உங்ககிட்ட வந்து பேசுறாங்களோ பேசலையோ, பொதுவாவே நீங்க இவங்களுக்கு வந்து டெய்லி அவங்களுக்கு ஒரு சாட் வந்து நீங்க போடுற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்க பேசுறாங்க பேசல அதை நீங்க வந்து கன்சல்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. பொதுவா நீங்க அவங்க கிட்ட வந்து ஒரு ஒரு மோனோலாக் கனெக்ஷன் மாதிரி தான். ஸோ நீங்க அவங்களுக்கு வந்து மெசேஜ் அடிக்கடி மெசேஜ் பண்ணிட்டே இருக்குது, டெய்லி மெசேஜ் பண்ணிட்டே இருக்கிறது. ஸோ அவங்க எப்பயாவது ரிப்ளை பண்ணிட மாட்டாங்களா, எப்பயாவது இந்த மெசேஜை வந்து பாத்திர மாட்டாங்களா அப்படின்ற அந்த மென்டாலிட்டிலே வந்து நீங்க என்ன அப்படின்னா டெய்லி அவங்க மெசேஜ் பண்ணிட்டு தான் வந்து இருக்கீங்க. ஸோ இந்த பர்சன் வந்துட்டு லைக் அந்த மெசேஜை வந்து பார்த்தாலுமே இவங்க வந்து ரீப்ளே பண்ணிருக்க மாட்டாங்க இந்த பர்சன். பட் மேக்ஸிமம் இங்க வந்து என்ன அப்படின்னா இவங்களோட எனர்ஜி எல்லாமே வந்து பார்க்கும்போது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இவங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ண தான் செய்யறாங்க, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண தான் செய்யறாங்க அப்படின்னு. ஸோ நீங்க என்ன மெசேஜ் போட்டாலுமே இவங்க அதை பார்க்க தான் செய்யறாங்க, பார்க்காமலாம் இல்லை. பட் இவங்களோட தரப்புல பார்க்கும்போது இப்பதான் இந்த பர்சனுக்கு வந்து ஒரு சில விஷயத்துல வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்குது அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஸோ இப்போ கிளாரிட்டி கிடைக்குதுங்கிறப்போ நீங்க இவங்க தரப்புல இருந்து அந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸா இருக்கட்டும், அவங்க சைட்ல இருந்து ஒரு சில ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், அது நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ சில விஷயத்துல வந்து என்ன அப்படின்னா இந்த கனெக்ஷன்ஸ்ல அதர் பர்சன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸோ இல்ல பொதுவாகவே உங்க பர்சனோட சர்டன் பிஹேவியர், அவங்களோட சில பிஹேவியர்ஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னாலேயே இந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு முன்னேற்றமே வந்து இல்லாம இருந்திருக்கலாம். இப்ப அப்படியே எனர்ஜி ஸ்விட்ச் ஆன மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். ஆரம்பத்துல உங்க பர்சன் உங்ககிட்ட எப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி லைக் ஒரு சரியா பேசாம இருக்கிறதா இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்றதா இருக்கட்டும், ஒரு தெளிவான ஒரு பதில், ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்காம இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு இப்ப நீங்க மாறுறீங்க அப்படின்ற ஒரு எனர்ஜி தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு இதுக்காக வெயிட் பண்ணி அது எதுவுமே வந்து சேஞ்சஸ் நடக்கல. மேபி நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கலாம், நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியும் எனக்கு எந்த ஒரு சேஞ்சுமே எனக்கு வரல, நான் ரொம்ப வருஷம் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல ரொம்ப மாசம் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன், ஆனா எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே வரல, ஒரு சின்னதா கூட எனக்கு சேஞ்சஸ் எதுவுமே வரல அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு ஒரு தாட் உங்களுக்கு வந்து இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு தாட் இருக்கு அப்படின்னா தென் அதே தான் நான் இங்க வந்து சொல்லுவேன். ஸோ இந்த கேசஸை பொறுத்த அளவுக்கு ஸோ நீங்க உங்க பர்சன் மாதிரி அந்த எனர்ஜில நீங்க மாறிட்டு இருக்கீங்க. பட் ஆனா உங்க பர்சன் நீங்க எப்படி அவங்க பின்னாடி வந்து லைக் எப்படி மெசேஜ் பண்றீங்களோ, டெக்ஸ்ட் பண்றீங்களோ, அவங்க மேல எவ்வளவு பாசமா இருந்தீங்களோ அது மாதிரி உங்க பர்சன் வந்து அந்த எனர்ஜிக்கு ஸ்விட்ச் ஆறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இங்க இப்ப நீங்க வந்து உங்க சைட்ல இருந்து மாத்திக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டைம் இப்போ நீங்க எதிர்பார்த்த மாதிரி மாறுது. ஸோ அதுல வந்துட்டு லைக் நீங்க இதை வந்து இப்போதைக்கு உங்க மைண்ட் செட் பிரகாரமா அது எதுவுமே வந்து கெடுத்துட வேண்டாம். ஸோ பொதுவா உங்க பர்சனோட சைட்ல இருந்து கண்டிப்பா அந்த ஒரு ஆக்ஷன் வரதான் செய்யும். நீங்க அவங்க கிட்ட வந்து தாராளமா பேசுங்க. அவங்க மனசுல என்ன இருக்கோ அது எல்லாமே நீங்க அவங்க கிட்ட வந்து ப்ராப்பராகவே அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவங்க நல்லாவே வந்து புரிஞ்சுப்பாங்க. எதுவுமே வந்து மறைக்க வேண்டாம், எதுவுமே சொல்லாமலே இருக்க வேண்டாம். ஒரு சில விஷயம் உங்களுக்கு அவங்க கிட்ட வந்து பர்சனலா ஷேர் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா அது எல்லாமே நீங்க அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்க இந்த டைம்ல வந்து புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. டெஃபினட்டா அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க இந்த டைம்ல. அண்ட் இங்க நம்ம வந்து பார்க்கும்போது அந்த ஒரு டிவைன் ரீயூனியன் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ டிவைன் த்ரூ நீங்க எதிர்பார்க்குற அந்த டைம் உங்களுக்கு வந்து இப்ப கிடைக்குது அப்படின்றனால ஒரு நியூ பிகினிங் நீங்க எதிர்பார்க்கலாம். உங்க பர்சனோட சைட்ல இருந்து ஒரு நியூ பர்சனாவே நீங்க அவங்களோட சைட்ல நீங்க வந்து பார்க்கலாம். அது எப்படி ஒரு கேரக்டர் மாறிச்சோ அதே மாதிரி ஒரு குட் கேரக்டரா இப்ப அவங்க வரதுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ இந்த டைம்ல என்ன அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இல்லாம ஸோ நீங்க வந்து எப்பயும் போல உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கோ அதுபடியே நீங்க இருந்தா வந்து போதும். மற்றபடி இந்த சிச்சுவேஷன்னாலேயோ இல்ல உங்க பர்சன் பிஃபோர் நடந்துகிட்ட சில விஷயத்தினாலேயோ நீங்க ட்ரிகர் ஆயிட்டு உங்களோட கேரக்டர் நீங்க வந்து மாத்திக்காதீங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி நீங்க இருந்தாலே வந்து போதும். இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்க உங்களோட சைட்ல இருந்து சேஞ்ச் பண்ணிட்டாலே போதும். மற்றபடி நீங்க எதிர்பார்க்குற எல்லா சிச்சுவேஷனுமே இங்க வந்து நடக்க தான் செய்யுது. அண்ட் உங்க பர்சனோட சைட்லயே நம்ம வந்து பாக்குறப்போ நிறைய அந்த ஒரு எமோஷனல் எனர்ஜி தான் நான் வந்து பாக்குறேன். ஸோ அண்ட் நீங்களுமே வந்து இப்போ கரெக்டா போறீங்க அப்படின்னாலும் இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்க ரெண்டு பேருமே வந்து பார்க்கும்போது ரொம்ப அந்த ஒரு பேலன்ஸ்டான ஒரு எனர்ஜி, ரொம்ப எமோஷனலான ஒரு கனெக்ட் அந்த மாதிரி தான் இங்க வந்து இருக்கும். ஸோ ஃபைனலா ஒன் லாஸ்ட் கைடன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் யூனிவர்ஸ் த்ரூ. ஸோ என்ன ஒரு சில கைடன்ஸ் வருது அப்படின்னா, ஸோ லிட்ரலி நான் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி தான் வந்து பேசிட்டு இருந்தேன். அண்ட் லைக் மேனிஃபெஸ்டேஷனை பேஸ் பண்ண ஒரு மெசேஜஸாக தான் இங்கே வந்திருக்கு, கிளியராகவே வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ லிட்ரலி நான் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அண்ட் மேனிஃபெஸ்டேஷனோட எக்ஸாக்ட் கார்டு வந்திருக்கு. ஸோ இது ஒரு கன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் மேபி ஐ திங்க் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருப்பீங்க. பட் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது இப்போ வந்து அதுக்குரிய ரிசல்ட் நீங்கள் இப்போ வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹோப்லெஸ்ஸாக எதுவும் இருக்காதீங்க, ஹோப்போட இருங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து அன்லாக் ஆக தான் செய்யும். ஓகேங்களா?
பார்த்தீங்களா, அந்த விஷயம் நடக்க தான் செய்யும். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ நீங்க எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ, நீங்க ப்ரேயர்ஸ் ஏதாவது நீங்க பண்றீங்க, ஸோ எதுனாலுமே சரி நீங்க அதை வந்து கண்டினியூ பண்ணுங்க. டெஃபினட்டா நீங்க நிறைய சேஞ்ச் நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து பார்ப்பீங்க. ஸோ முக்கியமா உங்க பர்சனோட பிஹேவியர்லயும் நிறைய ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ், ஒரு பாசிட்டிவான ஒரு சில கேரக்டர் எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சே இந்த ரீடிங் கைஸ். கண்டிப்பா ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசன்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் எஸ்எல்எஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன், நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டையும் கொடுத்துருப்பேன், அண்ட் எஸ்எல்எஸ் இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம்ஸ் நான் ஃபைல் வச்சிருப்பேன், அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரிடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ ஆன் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜி கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க, ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜி கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அண்ட் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன், யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகைன் கைஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டார்கெட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது த்ரூ ஒரு காஷன், கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். See you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye bye.